வெல்கம் டு ருபி அண்ட் பிப் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, why do 90% ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் ஃபெயில்? நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இவ்வளோ கத்துருக்கேன், இவ்வளோ அனலைசிஸ் பண்றேன். ஆனா ஏன் இன்னும் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியல? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலாமா? நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இதே சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அடுத்த 8 நிமிஷத்துல உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை மாற்றக்கூடிய இன்சைட்ஸை ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி, டெய்லி 4 ஹவர்ஸ் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே கிளியரா இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்ட் கான்ஃபிடென்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. ஆனா 15 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் சார்ட்ட ஓப்பன் பண்ண உடனே கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடும். உங்க மென்டர் சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஒவ்வொரு கான்செப்ட்டும் ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி தோணும். ஆனா நீங்க தனியா ஒரு சார்ட்ட ஓப்பன் பண்ணி அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் எது, லிக்விடிட்டி எங்க இருக்கு, மேஜர் எது, மைனர் எது, எந்த டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்றும் புரியாது. மைண்ட் கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிடும். ஃபோர்த் கொஸ்டின். டெமோ அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 80% ட்ரேட்ஸ் டார்கெட் ஹிட் ஆகும். அக்கௌண்ட்டும் ஸ்டெடியா க்ரோ ஆகும். ஆனா லைவ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே ஃபியர் ஸ்டார்ட் ஆயிடும். என்ட்ரி எடுக்கவே பயமா இருக்கும். ட்ரேட் எடுத்தாலும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த உடனே அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆமா, இதே சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கான. அடுத்த 8 நிமிஷத்துல என்னோட ட்ரேடிங் ஜேர்னியை கம்ப்ளீட்டா மாற்றிய அந்த 8 பவர்ஃபுல் பிரின்சிபிள்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த பிரின்சிபிள்ஸ் தான் ஃபியர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், மார்க்கெட் எப்படி ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை எனக்கு கொடுத்துச்சு. ஆனா இதுல லாஸ்ட் பிரின்சிபல் தி கிங் மேக்கர், அதுதான் என்னோட ட்ரேடிங்ல பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் மார்க்கெட்டை உண்மையிலே எப்படி பார்க்கறாரு, அதோட ஃபவுண்டேஷன், அந்த லாஸ்ட் பிரின்சிபலை ரிவீல் பண்ண போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க.